இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயரிங் பண்ணோம்னா அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம கரெக்டான வயரை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? வயர் கரெக்டாக செலக்ட் பண்ணாதான் லோடு தாங்கும். அதே மாதிரி வயர் வந்து நம்ம கம்மியாக போட்டாலும் தப்பு, கூட போட்டாலும் தப்பு. ஓகேவா? அதனால கரெக்டான வயர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸுக்கும் எந்த அளவுக்கு வந்து வயர் போடணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி இருக்குது பார்த்தீங்களா? டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 mmலேருந்து 2.5 mm வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டு பல்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 mm போதும். அதுக்கு மேலே போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ அவங்க பார்ட்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லை போடுறனால தப்பு ஒன்றும் இல்லை, போடுறோன்னா போடலாம். ஆனால் காசு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 mmலேருந்து 2.5 mm வரைக்கும் போடலாம். அது எப்படி போடணும்னா இப்போ அந்த சீலிங் ஃபேன்ல இருந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் வரைக்குமே வந்து 2.5 mm தான் போடணும். போட்டால் 2.5 mm, அப்போ இல்லாட்டி 1.5 mm அங்கேருந்து அங்கே கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ எண்டு டு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா போடணும். பாதி தூரம் வந்து இப்போ 2.5 mm கொண்டு வந்துட்டு பாதிக்கு மேலே 1.5 mm போடுறது அப்படிலாம் போடவே கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mmலேருந்து 4 mm வரைக்குமே போடலாம். பிரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுவிட்ச் பாக்ஸ் போடுறோம்ல, அந்த சுவிட்ச் பாக்ஸுமே நல்ல குவாலிட்டியான சுவிட்ச் பாக்ஸாக போடணும். லோடு தாங்குற மாதிரிக்கு ஆம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரிக்கு வாங்கி போடணும். இப்போ மார்க்கெட்லாம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் 15 ஆம்ஸ் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஹெவியாக போட்டிங்கன்னா தான் அந்த மாதிரிக்கு நம்ம பிரிட்ஜ் மாட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லோடு தாங்கும். ஓகேவா? அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 4 mm ஸ்கொயரில் வயர் போடுங்க. 2.5 mmலாம் போட்டிங்கன்னா தாங்காது. அதனால 4 mmல போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா லோடு தாங்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 mm வந்து இங்கேருந்து எண்டு டு எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 mm தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மோட்டார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர் மோட்ரு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mmலேருந்து யூஸ் பண்ணலாம். 2.5 mmலேருந்து 4 mm வரைக்குமே யூஸ் பண்ணலாம். 4 mm வந்து அந்த அளவுக்கு போடணும் அவசியம் இல்லை. இல்லை உங்கள்கிட்ட வந்து காசு இருக்குது நான் போடுறேன் அப்படின்னாலும் போடலாம், ஒன்றும் பஞ்சாயத்தில். மிச்சம் வயர் இருக்குது 4 mm போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம், ஒன்றும் பஞ்சாயத்தில். போடுறேன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mm வந்து கம்பல்சரி நீங்கள் போட்டே ஆகணும். 2.5 mm போடணும். அதுக்கு மேலேயும் கூட போடுறோன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து உங்கள் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து. அதே மாதிரிக்கே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பிளக் பாக்ஸுமே வந்து ஆம்ஸ் அதிகமாக இருக்க மாதிரிக்கே கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mm போடலாம். அதுக்கப்புறம் கிரைண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mm போடலாம். இல்லை அதுக்கு மேலே போடுறனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் ஹீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mmக்கு மேலே போடணும். ஓகேவா? அது கீழெல்லாம் போட்டுறாதீங்க. கம்பல்சரி 2.5 mm போடுங்க, இல்லாட்டி அதுக்கு மேலே போடுங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிக்கு நான் சொன்னதை வச்சு ஒரு ஐடியாவுக்கு வந்து அதுக்கப்புறமா வயர் வாங்கி நீங்கள் வயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே அவங்களோட வீட்டு வயரிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் வயர் செலக்ட் பண்ணுறதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். காசு அதிகமாக போனாலும் நல்ல வயரை வாங்கி போடுங்க. அதே மாதிரியே குவாலிட்டி, வயர் குவாலிட்டியும் இருக்குது. அந்த குவாலிட்டிலாம் வந்து நான் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலை. அந்த மாதிரிக்கே நீங்கள் நல்ல குவாலிட்டியான வயர் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நல்ல வயரை வாங்கி போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். பிராண்ட் வயரை வாங்கி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு எத்தனை ஸ்கொயர் mm வயர் போடணும், எந்த குவாலிட்டி வயர் போடணும் அப்படின்றத நல்லா யோசித்துக்கோங்க. நிறைய பிராண்ட் வயர் இருக்குது. எதையும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலை. நல்ல வயரு உங்களுக்கே தெரியும். நல்ல பிராண்ட் வயர் வாங்கிக்கோங்க. அதே மாதிரிக்க எந்ததுக்கு எத்தனை ஸ்கொயர் mm போடணும் அப்படின்றத நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு நல்லபடியாக நீங்கள் வயரிங் பண்ணி கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணி வயரிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு எந்த பிரச்சனையும் வராது. வயரிங் சம்மந்தமாக எந்த ஃபால்ட்டும் வராது. அவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணி நல்ல வயராக போடுங்க, நல்லா பண்ணி கொடுங்க.